கன்னித்தாயின் கணவராக வாழ்ந்தவரே, தச்சனாக தனை வருத்தி உழைத்தவரே. உழைப்பின் மேன்மையை எல்லோருக்கும் உணர்த்தினீர், உழைக்கும் மக்களின் பாதுகாவல் நீர். உழைப்பின் மேன்மையை எல்லோருக்கும் உணர்த்தினீர், உழைக்கும் மக்களின் பாதுகாவல் நீர். நேச தந்தையே, சூசை தந்தையே, எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களை, இன்றைய நாளினுடைய காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 5ஆம் அதிகாரம் 12 நீர் யோர்தானை தண்ணீர் அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தான் மேல்கரை குடியிருந்த எமோரியர் சகல ராஜாக்களும் கடலோரத்தில் குடியிருந்த கானானியரும் சகல ராஜாக்களும் கேட்டபோது அவர்கள் இருதயம் கரைந்து போனது. இஸ்ரவேலர் நிமித்தம் அவர்களுடைய தைரியம் அற்றுப்போயிற்று. இன்றைக்கு நம்மை நடத்துகிறவர்களும் சரி, நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்கிறவர்களும் சரி, இவர்கள் நிமித்தமாக நாம் தைரியத்தோடு இருப்போம். ஒருவர் என்னிடம் சொன்னார், உனக்கு எது வந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். உன்னுடைய ஆரோக்கிய குறைவு, உன்னுடைய குடும்பத்தின் தேவைகள் எது வந்தாலும் பார்த்துக்கொள்வேன் என்றார். ஆனால் இன்று அவர்கள் இல்லை, என்னை விட்டு கடந்து போய்விட்டார்கள். அது என்னுடைய பெற்றோர்கள். இன்றைக்கு நாம் வளருவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் பிறருடைய கண்களுக்கு முன்பாக எடுத்துக்காட்டாக வாழ வேண்டியவர்கள், கடவுளை பின்பற்றி வாழுகிறவர்கள். கீழ்வரும் பழமொழிகளால் பொன்மொழிகளால் வேதாகமத்தில் உள்ளவைகளை எல்லாம் நன்றாக தேவ பக்தியோடு அவர்கள் கிளீனஸ் இன் நெக்ஸ்ட் காட்னஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே அவர்கள் தேவ பக்திக்கு அடுத்த சுத்தமுடைய மக்களாக வாழ்ந்தனர். அது மாத்திரமல்ல, தங்களுக்கு உதவுவர்களுக்கே தேவன் உதவி செய்கிறார் என்று எண்ணுகிறார்கள். God help those who help them slaves. அடுத்தபடியாக பார்க்கும்போது அங்கே கன்ஃபெஷன் இஸ் குட் ஃபார் த சோல். பாவ அறிக்கை ஆத்மாவுக்கு நல்லது என்று சொல்கிறார்கள். Man is born trouble as the sparkly upward. மனிதன் வருத்தம் அனுபவிப்பதற்காகவே பிறந்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். மணி இஸ் த ரூட் ஆஃப் த ஆல் ஈவில். பணமே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. உண்மையே உத்தமம். இந்த இஸ்ரவேல் மக்கள் உண்மையாக வாழ்ந்து வந்தவர்கள் இன்றைக்கு கடவுளை விட்டு பிரிந்ததினால் அவர்களை பார்க்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேலின் நிமித்தம் எங்கள் தைரியம் அற்றுப்போனது. அதுவரை கடவுளோடு இருந்த அந்த இஸ்ரவேலர்கள் சகலத்தையும் எதிர்த்தார்கள், சகலத்தையும் வெற்றி கண்டார்கள், சகலத்தையும் மேற்கொண்டார்கள் தன் வாழ்வில் வருகின்ற இன்னல் இடையூறுகள் துன்பங்கள் அனைத்திலும். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய பின்னணிய வாழ்க்கை, அவர்கள் பின்னடைவு வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பின்னடைவு ஏற்பட்டதினால் அவர்கள் நிமித்தம் அநேகர் இன்றைக்கு தைரியம் இல்லாதவர்களாக போனார்கள். ஏனென்று சொன்னால், அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை துதியின் மூலமாக கடவுளுடைய நாமத்தினாலே அவர்கள் உடைத்து எறிந்தார்கள். செங்கடலை இரண்டாக துதியின் மூலமாக அவர்கள் பிளந்து பாதை போட்டு அவர்களை நடத்தி வந்தவர் அவ்வளவு உயர்ந்த நாமமுடைய கர்த்தர் இன்றைக்கு அநேக இருதயங்களுக்கு அதைரியத்தை கொடுக்கின்றவர்களாக மாறுகிறார். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட ஆரம்ப வாழ்க்கை கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது நான் அவ்வளவாக அபிஷேகம் பெற்றேன், நன்றாக ஜெபித்தேன், இரவும் பகலும் திருமறையை கையில் ஏந்தினவனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய சூழல்கள், குடும்ப கஷ்டங்கள், என்னுடைய பிரச்சனைகள், நிர்வாக ரீதியாக வருகிற அழுத்தங்கள், இவற்றினாலே நான் கடவுளை விட்டுவிட்டேன், திருமறையை விட்டுவிட்டேன், ஜெபத்தை விட்டுவிட்டேன். இதற்கு காரணம் என்ன? அநேகர் என்னை பார்த்து நம்பினவர்களெல்லாம் இவன் ஒரு பொய்யன், கிறிஸ்தவமே பொய் என்கின்ற வகையிலே என்னுடைய நடவடிக்கையை அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள். இன்றைக்கும் கூட அன்பான இறைவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளை
புதிய துவக்கத்தின் நாளை நாம் அநேகருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் நடத்த ஆயத்தப்படுவோம். நாம் வளருவதற்கு அது பிரயோஜனமாய். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்கிறார். 16வது வசனம் 2 தீமோத்தேயு 3:16 எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவ பிரயோஜனத்துக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த திருவார்த்தை இஸ்ரவேலர் நிமித்தம் அநேகருடைய இருதயம் கரைந்து போனது காரணம் அவர்கள் கடவுளை விட்டு பின்வாங்கினதால். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு செல்லாதபடி கடவுளை பின்தொடர்களாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த அருளப்பட்ட வார்த்தையை நாங்கள் நம்பி விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாரும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.